ஹாய், வெல்கம் சேனல் சாரா கிரியேஷன்ஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog வீடியோ மாதிரி நாங்க போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஆஃப்டர் த குலு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க அம்மா ஒரு பில்கிரிமேஜ் டூர் போனாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன வயசுல இருக்கும்போதே எல்லாருமே கூட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா அப்பாவோ சின்ன வயசுல எங்களை எங்க வீடையே தாண்டி கூட்டுன்னு போய் ஊரை சுத்தினது கிடையாது. இங்க இருந்து நாங்க ஸ்கூல் போவோம், ஸ்கூல்ல இருந்து வந்தோம், அதுக்கப்புறம் காலேஜ் போவோம், காலேஜ்ல இருந்து வந்தோம். இப்படியேதான் வாழ்க்கையை ஓடிட்டு இருந்தோம். பட் அவங்களுக்கு ஒரு ட்ரிப் நார்த் இந்தியா அப்படின்றத நான் மேப்ல மட்டும்தான் பாத்திருக்கேன். எங்க அம்மா அவங்களோட ஓல்டேஜ்ல தான் இப்ப பார்க்கவே செஞ்சிருக்காங்க. எங்க அப்பா கூட அவரோட என்சிசி ட்ரைனிங் போயிருக்காராம். எங்க அம்மா இப்பதான் பாத்துட்டு வந்தாங்க. நான் இன்னும் பெண்டிங்லயே இருக்கேன். நானு எங்க அம்மா நார்த் இந்தியால என்னென்ன பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணாங்கன்றத நாங்க சொல்றோம். ஷார்ட்டா சொல்றாங்க. அது தவிர அவங்களுக்கு சில கோவில் இம்பார்ட்டன்டான கோவில் போனாங்க. அதை மட்டும் கம்மிங் எபிசோட்ஸ்ல உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்றேன். ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்றாங்க. அது ஒன்னும் பெருசா ஒண்ணும் இல்ல. எல்லாமே நோயோட, கால் வலியோட, வயிற்று வலியோட தான் போயிட்டு வந்தாங்க. இருந்தாலும் போயிட்டு வரணுமேன்னு போயிட்டு வந்தாங்க. அது எப்ப போயிட்டு வந்தாங்க அப்படின்றது எங்க அம்மாவே சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொல்லுமா. நமஸ்காரம். ஐ எம் சொர்ணலதா ஸ்ரீராமன். என்னோட பையன் இப்போ வெக்கேஷன்ல ஃபேமிலியோட வந்தான். சோ அதனால அவருக்கு பிருந்தாவன் பார்க்கணும்னு இருந்ததுனால சரி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே, நம்ம அப்பா அம்மாவை கூட்டுன்னு போலாமேன்றதுனால கஷ்டப்பட்டு கூட்டுன்னு போனாங்க. எங்க போனீங்க முதல்ல? எப்படி போனீங்க? இங்கிருந்து டெல்லிக்கு போயிட்டோம். என்னோட டாட்டர் இல்ல பேரண்ட்ஸும் வந்தாங்க. ஸோ அதனால ஃப்ரம் ஹைதராபாத் டு டெல்லி அவ வந்தா. நாங்க சென்னை டு டெல்லிக்கு போனோம். அந்த டே 1 அங்க சுத்தி பார்த்தோம். டெல்லியில பார்லிமெண்ட் ஹவுஸ் பார்த்தோம். அப்புறமா நெக்ஸ்ட் இந்தியா கேட் பார்த்தோம். அப்புறம் ராஷ்டிரபதி பவன் பார்த்தோம். நிறைய தட் இஸ் கவர்மெண்ட் ஆபீசஸ் ஹவுசஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ பிரைம் மினிஸ்டருடைய ஹவுஸ் பிரம்மாண்டமா கட்டின்னு இருக்கா, அதெல்லாமும் பார்த்தோம். அன்னைக்கு ஈவினிங்கே பிருந்தாவனுக்கு போயிட்டோம். என்ன இதுல ஸ்பெஷாலிட்டின்னா, நார்த் இந்தியால எல்லாம் ராமர், கிருஷ்ணர் அண்ட் சிவா இவ 3 பேருக்கும் பிளைண்ட் பிலீவ் அண்ட் எவ்ரிபடி சேஸ் ராமா, கிருஷ்ணா, சிவா. அது சாண்ட் பண்ணிட்டே இருக்கா. அதனால அந்த கோவிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா நமக்கும் வந்துடுறது. ரொம்ப அருமையா இருந்தது. அது ஸ்ரீ ஜெயந்தி சேர போனதுனால லைட் எலிமினேஷன்லாம் பிரமாதமா இருந்தது. கிருஷ்ணானாலே அலங்காரம் தான். அந்த அந்த இமேஜினேஷனோட அந்த கிருஷ்ணன் ஆடுறதெல்லாம் அங்க இருக்கவாலாம் ஏ கிருஷ்ணா ஏ கிருஷ்ணான்னு சொல்லும்போது வயசுக்கு மீறி நாங்களே ஆடுற மாதிரி இருந்தது. முதல்ல பிரேம் மந்திர்ன்ட்டு பிருந்தாவன்ல போனோம். ஃபுல் எலிமினேஷன். நான் இலிமினேஷன் பியூட்டிஃபுல்லா இருந்ததுமா. அது அவருடைய கிருஷ்ண லீலை எல்லாம் சுத்தி வச்சு அந்த லைட்ஸ் எல்லாம் இருந்ததா பாக்கிறதுக்கே ஹெவன்லியா இருந்தது. அங்கேருந்து அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அங்கேருந்து இஸ்கான் டெம்பிளுக்கு வந்தோம். இஸ்கான் டெம்பிள்ல ஹரே ராமா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணானா நம்மளும் அது சாண்ட் பண்ணும் பொழுது 3 பாட்டா இருந்தது கிருஷ்ணருடைய இது. அதுல ஒரு இதுலயும் பார்த்துட்டு அப்படியே பிரமாதமா இருந்தது. ரொம்ப டிவைனா இருந்தது, சார்ஜா இருந்தது, ஆசமா இருந்தது. த டே 1 அப்படி போச்சு. அதுலயா யமுனா நதிக்கரை வருமா? அதெல்லாம் யமுனா எல்லாம் கிடையாது. இது பிருந்தாவன். ஃபர்ஸ்ட் டே பிருந்தாவன் போனோம். நெக்ஸ்ட் டே கோவிந்தஜி டெம்பிள். அதுல ஒரு ஃபன் என்னன்னா, அங்கெல்லாம் மங்கீஸ் இருக்கு. மங்கீஸ் கண்ணாடி கைட்டிடுமா. அந்த பர்டிகுலர் டெம்பிள்ல, கோவிந்தஜி டெம்பிள்ல கண்ணாடி கைட்டிடுனா. நான் ஃபார்ச்சுனேட்லி ஆர்டிபிஷியல் பூ வச்சிருந்தேன். அது என்ன பண்ணிட்டு பிடிங்கிட்டு பாரு. அது அக்குன்னு போது அது பூ மாதிரி இல்ல போல இருக்கு. தலையோட விட்டுட்டு குரங்கு பின்னாடி அடிச்சதே எனக்கு தெரியாது, விட்டுருத்து. அப்புறம் ஐயோ என்னடா அப்படின்னு பார்த்தா, ஐயோ குரங்குன்ற. அப்புறம் தான் தெரியுது அதுக்கு பாவம், அதுக்கும் பூ கிடைக்கல, எனக்கும் பவர் இல்ல. ஏன்னா குரங்குக்கு பிடிச்சதெல்லாம் இரும்பு, கடிச்சதெல்லாம் கரும்புன்னுவா. அது இது பிளாஸ்டிக் பூனால விட்டுருத்து. ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் எஸ்கேப் தட் டே. அங்கேருந்து கோவிந்தஜி டெம்பிள்ல இருந்து நேர
அப்படியே சுத்தி வந்து ரங்கநாதர் டெம்பிள், இது திவ்ய தேசத்துல ஒண்ணு. அந்த ரங்கநாதர் டெம்பிள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அக்ரஹாரமே டிஃபரெண்ட் ஸ்டேட்ல இருந்து பிரீஸ்ட் இருக்கா. அதனால அங்க கஞ்சிபுரத்துல இருந்து ஸ்ரீரங்கத்துல இருந்து இருக்கிற பிரீஸ்ட் அங்க இருந்ததுனால, அந்த சவுத் இந்தியன் பேஸ் இருந்ததுனால அவளோட இது பண்ணும் பொழுது அங்க வந்து சேவாக்கால் எல்லாம் ஆன உடனே பிரசாதம் கொடுத்தா. அங்க சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நேர அங்கேயே நிறைய சன்னதி எல்லாம் இருந்தது. ராமர் சன்னதி, ராமானுஜர் சன்னதி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வந்தோம். சோ நெக்ஸ்ட் போன இடம் வந்து இதுலயே நிறைய டவுட்ஸ் இருக்கு. இந்த நிறைய டவுட்ஸ் கேட்டப்பறம் நெக்ஸ்ட் கோவில் நெக்ஸ்ட் எபிசோடா தானே நம்ம போடணும். சோ இது ஃபர்ஸ்ட் டே நீங்க போனீங்க. ஆமா, போன அப்புறம் வந்து நீங்க கார் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு போயிருப்பீங்க. கரெக்டா? இப்போ இந்த விருந்தாவன்ல உனக்கு வந்து இந்த சினிமா மாதிரியே இருந்ததா? சினிமாக்கு மேல இருந்தது. சினிமானாக்கா ஷூட்டிங்ல வந்து ஜஸ்ட் ஆர்டிபிஷியலா இருக்கும். இது ரியலாவே இருந்தது. கீழே ஃபுல்லா கிருஷ்ணா ராதா, அந்த அலங்காரம் சம்கி வச்சு ஜிலு 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 ஜிலுன்னு இந்த ராதாவும் கிருஷ்ணாவும் அப்படியே பயங்கர கிரௌடு. அப்படியே மேல ஏறினா ராமா சீதா. அப்பா அதெல்லாம் பாக்குறதுக்கு கண் கோடி வேணும்ன்றாலே, கோடி இருந்தா கூட போராது போல இருக்கு. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் இருந்தது. கீழே ராதாகிருஷ்ணா, மேல ராமா சீதா. எல்லாம் ஏற முடியுமான்னா அப்படி இருந்து கூட ஏறி போய் பாத்துட்டு வந்துட்டோம்மா. சரி சரி. சோ இப்ப நீ வந்து நார்த் இந்தியாவுக்கு போயிருக்க, நீ சவுத் இந்தியால நிறைய கோவில் எல்லாம் போயிருக்க. என்ன டிஃபரன்ஸ் உனக்கு தெரிஞ்சது? டிஃபரன்ஸ் இல்ல, பெருமாளுடைய அலங்காரமே டிஃபரெண்டா இருக்கு. உனக்கு பிடிச்சிருந்ததா? எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனாக்கா இது நான் இமேஜினே பண்ணல. நான் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏழு கொண்டரவாடு வெங்கட் ரமணா கோவிந்தா கோவிந்தா அவர் ஒருத்தர் தான் தெரியும். அதுக்கே நிறைய சேலஞ்சஸ், போவோமா மாட்டோமா. அதாவது எவ்வளவோ பேர் போயிருக்கா. ஆனா திருப்பதி நம்ம ஊரா இருந்து கூட சும்மா எண்ணிற டைம் தான் இத்தனை வயசுக்கு போயிருப்பேன். அதனால நானா எங்கேயும் போனது. அது விட்டுருமா, நான் என்ன கேக்குறேன்னா நிறைய அலங்காரம் வெறும் திருப்பதி மட்டுமே கிடையாது. இப்ப ரங்கநாத சுவாமின்னா உங்களுக்கெல்லாம் ஞாபகம் நிறைய இருக்கும்ல. சோ அலங்காரத்துல டிஃபரன்ஸ்ன்னு சொன்னேன். அதே மாதிரி பீப்புள்லயும் டிஃபரன்ஸ் இருந்ததா? பீப்புள்ல வந்து தள்ளுறதெல்லாம் இருந்ததா? ஹைஜீனே இல்ல, வந்து பிளைண்ட்லி பிலீஃப். அதனால எங்கன்னா அங்க உட்காந்துடுறா. ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப நாசியா இருக்கு, மழை வேற. அதனால வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காம போனோம்னா கோவிலுக்கு போனோம், வந்தோம், ரூம்ல இருந்தோம், அப்படிதான் இருந்தோம். ஏன்னா இந்த டூரே பில்கிரிம் டூர் தான். ஓகே. சோ இந்த பிருந்தாவன் வந்து உனக்கு ஒரு நல்ல மெமரி இருந்தது. நல்ல ஒரு, அதாவது இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு வந்து மகாபாரதத்தோட நம்ம வந்து மேப் பண்ற மாதிரி இருந்தது. சேர போனதுனால அலங்காரத்தோட கிருஷ்ணரை பார்க்கறது ஆனந்தம். சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து யார பத்தி சொல்ல போற? நெக்ஸ்ட் டே எந்த கோவில் போன? இதே கிருஷ்ணா தான். சரி வாங்க நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எபிசோட்ல கிருஷ்ணரை பத்தி கேட்கலாம். பாய்.